The LCM of two numbers is 210 and their HCF is 14. How many such pairs are possible? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரெண்டு நம்பர்ஸோட LCM வந்து கொடுத்துருக்காங்க 210 அப்படின்ட்டு, அந்த ரெண்டு நம்பரோட HCF கொடுத்துருக்காங்க 14 அப்படின்ட்டு. ஓகேங்களா, அந்த மாதிரி அந்த ரெண்டு நம்பர் என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ல எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா HCF கொடுத்துருக்காங்க. HCF அப்படின்னா என்னது, ரெண்டு நம்பர்ல இருந்து காமன் ஃபேக்டர் தான் HCF. ஓகேங்களா, ஒரு நம்பர் எக்ஸ் ஒன் ஒய்ன்னு எடுத்துட்டோம்னா ரெண்டுலேயுமே என்ன இருக்கும், 14 அப்படிங்கிறது காமனாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் இப்போ ஒரு நம்பரோட இப்போ ஒரு 100 வச்சுக்கோங்க, அதுலேயும் ஒரு 14 இருக்கும். இது 200 அப்படின்னா இதுலேயும் 14 இருக்கும். அப்படின்னா தான் காமனாக நம்ம எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், HCF கிடைக்கும். அப்போ ரெண்டு நம்பர்லேயுமே 14 அப்படிங்கிறது காமனாக இருக்குது இல்லைங்களா. ஸோ ஒரு நம்பர் நான் என்ன எடுத்திருக்கேன்னா 14 இன்ட்டு எக்ஸ், ஏன்னா அந்த நம்பர் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அனதர் நம்பர் என்னென்னு எடுத்துருக்கோம், 14 இன்ட்டு ஒய் அண்ட் 14 இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 14 ஏன் எடுத்திருக்கணுமோ அவங்க தான் HCF வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 14 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, லெட் தி நம்பர்ஸ் பி 14x and 14y. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, LCM into HCF equal to ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்பையும் மல்டிபிள் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ் டூ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நம்ம என்ன நம்பர் எடுத்திருக்கோம், 14 and 14x and 14y எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 14x into 14y. இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு 14 into 14 நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரலாம். ஏன்னா மல்டிபிள் இருக்குது, மல்டிபிள் இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனால் எங்கே போகும், டினாமினேட்டருக்கு போகும். ஓகேங்களா, ஸோ 114 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டூ டேபிளில் போட்டோம்னா 7 times 2. இங்கே ரிமைண்டிங் வந்து நம்மளுக்கு எதுவுமே ரிமைண்டர் வரல. நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 விட சின்ன நம்பராக இருக்கும் நம்ம, ஸோ 0 ஆட் பண்ணிக்கலாம். 10ல் 5 times இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 7th டேபிளில் போட்டோம்னா 1s, 10ல் 1 7 இருக்குது, ரிமைனிங் 3 இருக்குது. 3 5 35, 35ல் 5 times இருக்குது. ஸோ 15 அப்படிங்கிறது XY. ஓகேங்களா, XYயோட வேல்யூ என்னது, 15. ஓகே, இப்போ XY 15 அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் தான் 15. அப்போ எக்ஸையும் ஒய்யையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 15னா எந்தெந்த ரெண்டு வேல்யூஸ் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 15 கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1 into another one 3 into 5 அப்படியே ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ எக்ஸோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கலாம், ஒய்யோட வேல்யூ 15. இதை நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம். ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு 15 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 1ன்னு கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ another possible என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 5. ஏன் இன்ட்டு 1 போட்டிங்கன்னா என்ன வரும், 14 into 1 14 வரும். 14 into 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், 210 வந்துடுச்சு. இது 4xோடது, இது 4yயோட வேல்யூ என்ன வந்து 210 வந்திருக்கு. அப்போ ஒரு பாசிபிள் என்ன, 14, 210. another one பார்த்தீங்கன்னா 3 into 5. அப்போ 14x equal to 14y equal to xோட வேல்யூ என்னது 3. சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 14 into 3 42ன்னு கிடைக்குது. 14 into 5 போடும்போது என்ன கிடைக்குது, 70. ஸோ இன்னொரு பேர் என்னது, 42, 70. ஸோ நம்மளுக்கு therefore 14, 210, 42, 70 அப்படின்னு 2 pairs ஆஃப் நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடைக்குது. ஓகேங்களா, 9th சம் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த LCM ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ், LCM எப்படி இருக்குது அப்படின்னா, LCM ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 6 times their HCF. HCFோட 6 times தான் LCM அப்படிங்கிறாங்க. 6 timesனால் என்ன, 6ஆல் மல்டிபிள் பண்ணும். எதைய, HCFை 6ஆல் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கக்கூடியதான் LCM. ஓகே, இந்த HCF இஸ் 12. HCFோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 12ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் ஆஃப் தி நம்பர்ஸ் இஸ் 36. 2 நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் வந்து 36. தென் ஃபைண்ட் தி அதர் நம்பர், இன்னொரு நம்பர் தான் நம்மளுக்கு தெரியாது. இதில் 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னென்னா ஒரு வேல்யூ, ஒரு நம்பர் வந்து 36ன்னு கொடுத்துட்டாங்க, HCF வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க. LCM வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். LCM எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, HCF என்னவோ அது கூட 6ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு LCM கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ HCF இஸ் 12. HCF 12 கூட 6 நீங்கள் மல்டிபிள் பண்ணால் LCM வந்து என்ன கிடைக்குது நம்மளுக்கு, 72 அப்படிங்கிற LCM கிடைக்குது. ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. ஓகேங்களா, 2 நம்பர்ஸில் 1 நம்பர் என்ன 36 நம்மளுக்கு தெரியும், அதர் நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. HCF வந்து 12 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இங்கே இருக்கிற 36 அப்படிங்கிறது மல்டிபிள் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது என்னாகும், டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகேங்களா,
டைரெக்டாக 12 டேபிளில் போடுறதுனாலும் நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா. 12 டேபிளில் போட்டால் ஒன்ஸு இது 3 டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. இல்லாட்டி நம்ம 2 டேபிளையும் கூட கட் பண்ணி போடலாம். இப்போ 3 டேபிள்ஸில் இதை போடும்போது 2 டைம்ஸ் ரிமைனிங் 1 அப்படின்னா 12. ஸோ 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா 4 3s are 12. ஸோ ஆன்சர் இஸ் 24. The other number is 24.